அனைத்து தமிழ் உள்ளங்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். 2026-27 காலகட்டத்திற்கான விருச்சிக ராசிக்காரர்களுடைய குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். 2026 மே 26ஆம் தேதி குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திലേക്ക് அடியெடுத்து வைக்கிறார். ഒരു പഞ്ചാംഗത്തിൻ്റെ കണക്കനുസരിച്ച് മെയ് 26ആം തീയതിയും இன்னொரு பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ஜூன் 2ஆம் தேதியும் குரு பெயர்ச்சி ஆகிறார். இதுவரை 8ஆவது இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது 9ஆவது மற்றும் 10ஆவது இடங்களுக்கு பயணிக்கப் போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி சொல்லும்போது உங்களை விட்டு பிரிந்தவர்கள் ஒருபாடு இருக்குது. இதில் உங்களை நேசித்தவர்கள், காதலித்தவர்கள், நெருங்கி பழகியவர்கள் மற்றும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அடங்குவார். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சிக்கல்கள் ஏற்படுத்தி உங்களுக்கு மன குழப்பத்துக்கு ஆளாக்கினார் குரு பகவான். நீதிமன்றத்திற்கு இழுத்து கேஸு, கோர்ட்டு, வழக்கு என்று நீதிமன்றத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனிலேக்கும் இழுத்து குடும்ப மகிழ்ச்சிக்கு தடையாக இருந்துள்ளார் குரு பகவான். அது மட்டுமல்ல, பணப்பற்றாக்குறையும் ஏற்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உள்ளார். இப்படிப்பட்ட குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திലേക്ക് அடியெடுத்து வைக்கிறார். இப்படி எல்லா கஷ்டங்கள் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய அசைக்க முடியாத மனதையும் கூர்மையான அறிவையும் பயன்படுத்தி இந்த நிலையை எல்லாம் தாண்டி விட்டீர்கள். இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னால் 2026 மே 26 அல்லது ஜூன் 2க்கு நடக்கப் போகும் குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி ஆகும் என்பதில் யாதொருவித சந்தேகமும் இல்லை. இது ஒரு பெரிய மழை பெய்து முடிந்தது போலவும், ஒரு நீண்ட மற்றும் கடினமான பயணத்துக்கு பிறகு சொந்த வீட்டிற்கு திரும்பி வந்தது போலவும் இருக்கும். ஜோதிடம் என்பது ஒரு சாதி, ஒரு மதம் அல்லது ஒரு வர்ணத்தின் சார்ந்தது அல்ல. ஜோதிடம் என்பது பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நன்மை பயக்கும் ஒரு சிறந்த அறிவியல் மட்டுமே. ஜோதிடத்தில் பரிகாரம் என்று எதுவுமே இல்லை. நிறைய ஜோதிடர்கள் பரிகாரம் செய்யலாம், பரிகாரம் இருக்குது என்றெல்லாம் கூறுவதுண்டு. அதுக்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்காதீர்கள், அந்த மாதிரி நிறைய பணம் யாருக்கும் கொடுக்காதீர்கள். ஜோதிடம் பார்ப்பவர்களே கடவுளாக நினைத்து அவர்கள் கால்களில் வீழாதீர்கள். அவர்களும் உங்களைப் போல சாதாரண மனிதர்கள்தான். நீங்கள் படிக்காத புத்தகங்களே அவர்கள் படித்திருக்கிறார்கள் என்று மட்டும்தான் வித்தியாசம். விருச்சிக ராசி சக்கரத்தில் 8ஆவது ராசி ஆகும். எனவே இந்த ராசிக்கு பல சிறப்புகள் உள்ளன. மேலும் இது செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தால் உள்ள ராசியாகும். ஆயதினால் இது ஒரு சக்தி வாய்ந்த ராசியாகும். யாராவது அவர்களை எதிர்த்தால் அவர்கள் வெளிப்படையாக எதிர்க்காமல் எதிராளிகளை சுற்றி சூழ்ந்து கொண்டு பல பேரை கொண்டு தாக்கி அழித்து விடுவார்கள். பெரும்பாலும் எதிராளிகளுக்கு தெரியாத ஒரு விஷயம் உண்டு. நமது வீழ்ச்சிக்கு அவர்களே தான் காரணம், இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான் காரணம் என்பது. விருச்சிக ராசிக்கார் யாரையாவது தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விரும்பினால் அதை எந்த வழியிலாவது கொண்டு வந்துடுவார். விருச்சிக ராசிக்கார் அல்லாதவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், விருச்சிக ராசிக்காரர்களே எதிர்ப்பதே முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சரி. இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் 9ஆம் வீட்டிலும் 10ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார். தற்போது 9ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் 1, 3, 5 ஆகிய வீடுகளை அழகாக பார்க்கிறார். இது ஒரு பொன்னான வாய்ப்பு. கடந்த ஆண்டுகளில் இருந்து வந்த அனைத்து குறைகளையும் நீங்கள் கடந்து உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக ஜொலிக்கிற நேரமாக இது அமையும். உங்கள் உடலில் இருந்த பல நோய்கள் குணமாகி இன்னும் கொஞ்சம் ஆற்றலுடன் உணரும் நேரம் இது. கால், முழங்கால், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் மூல நோய் போன்ற நோய்களுக்கு நீங்கள் தீர்வு கண்டு நலனடையும் நேரமாக இது அமையும். விருச்சிக ராசியானது விசாகத்தின் 4ஆம் பாதம், அனுஷத்தின் 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் அடங்கியதுதான். கடந்த ஆண்டு மருத்துவமனையில் இருந்தவர்களும் தங்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களும் தாராளமாக உள்ளனர். தற்போது உங்கள் உடலில் புதிய வீரியத்துடனும் உற்சாகத்துடனும் இயங்குகிற நேரம்தான் இது. கடவுள் சிந்தனை, இறை எண்ணம்
உங்களுக்குள் வரும். நீங்கள் கோயில்களுக்கு தவறாமல் செல்பவராக மாறுவீர்கள். அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தால் அது நடக்கட்டும். கோவில்களில் போகிறது ஓகே, ஆனால் அங்கே அதிகமாக பணம் செலவு செய்யாதீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களின் மனதில் இருந்த பல கேள்விகளுக்கும், இதுவரை உங்களுக்கு விளங்காத பல கேள்விகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் பதில் கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் மனமும் உடலும் பிரகாசத்துடன் இயங்கத் தொடங்கும். அதுவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்கு சிவப்பு கம்பளத்தை விரிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் செயல்பாடுகளுக்கு வேகம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் 9ஆம் வீட்டில் நுழையும் குரு ராஜ யோகத்திற்கு இணையான யோகங்களை உங்களுக்கு உருவாக்கி தரலாம். 9ஆம் வீடு ஒரு அதிர்ஷ்டமான இடம் என்பதால் உங்கள் தந்தையுடனான உறவு சுமூகமாக கொண்டு போக முயற்சித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, தந்தையுடன் உடல் நலனை கவனித்து கொள்ளுங்கள். புதிய சொத்துக்களை வாங்கலாம் என்று நினைத்து உங்களிடம் ஏற்கனவே உள்ள சொத்துக்களை விற்க திட்டம் போடாதீர்கள். உங்களிடம் ஏற்கனவே உள்ள சொத்துக்கள் அப்படியே இருக்கட்டும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு வந்தால் அது வாங்கி போடுங்க. நீங்கள் செய்யும் எல்லா முயற்சிகளிலும், எல்லா வேலைகளிலும், உங்கள் பேச்சிலும் நடையிலும் ஒரு பிரத்யேக தைரியத்தை காணலாம். நீங்கள் பிறப்பிலேயே தைரியமானவர். உங்கள் தற்போதைய கிரக நிலையில் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் கைகள், கால்கள், எலும்புகள், காதுகள், நாக்கு, தோள்பட்டைகள், முழங்கால்கள் மற்றும் தோல் பகுதிகளில் இருந்த சிறிய சிறிய நோய்கள் குணமாக தொடங்கும். சிலருக்கு இந்த நோய்கள் மருந்தில்லாமலேயே குணமாகிவிடும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு. உங்கள் தாயின் வார்த்தைகளும் அன்பும் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக அமையும். உங்கள் தாய் உங்களுக்கு சில ஆலோசனைகள் வழங்கினால் அவற்றை வாழ்க்கையில் பின்பற்றுங்கள், வெற்றி அடையுங்கள். நீங்கள் எந்த வகையான வேலை செய்தாலும் அதில் லாபம் காண்பீர்கள். வேலை மட்டுமல்ல, வியாபாரம் மற்றும் தொழில் துறையில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அதன் காரணமாக அதிக பணமும் கிடைக்கும். இதுவரை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து உதவி பெறவில்லை என்றாலும் தற்போதைய குரு பெயர்ச்சியில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து கண்டிப்பாக உதவி கிடைக்கும். உதவி என்று சும்மா சொல்லாதீங்கள். ஆள்பலவும் பணபலவும் கண்டிப்பாக அவங்க உங்களுக்காக தருவார்கள். அது மட்டுமல்ல, உங்கள் உறவினர்களுடன் புனித யாத்திரைகள் அல்லது சுற்றுலாக்களுக்கு செல்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் பயணங்களில் சிறப்பம்சமாக நீங்களே தான் இருப்பீர்கள். தொலைதூர நாடுகளில் உள்ள உங்கள் உறவினர்களிடமிருந்து நீங்கள் பெறும் செய்திகள் உங்கள் மனதை மிக மிக மகிழ்ச்சியடைய செய்யும். விருச்சிக ராசிக்காரர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் புகழையும் பணத்தையும் பெறுவீர்கள். சொந்தமாக யூடியூப் சேனல் வச்சிருப்பவர்கள் நல்ல வருமானம் ஈட்டுவதற்கான நேரம் இது. தொலைக்காட்சி சேனல்கள் வச்சிருப்பவர்களும் அதில் பணிபுரிபவர்களும் நல்ல வருமானத்தையும் புகழையும் பெறுவீர்கள். உங்கள் வேலையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நவீகரிப்பீர்கள். நீங்கள் நூதன உபகரணங்களை வாங்கி உங்கள் வேலையை விரிவுபடுத்துவீர்கள். எழுத்தாளர்கள், கவிஞர்கள், நாவலாசிரியர்கள் என விருச்சிக ராசியில் பிறந்த அனைவருக்கும் இது மிகவும் அற்புதமான காலகட்டம். உங்கள் படைப்புகள் பிரகாசிக்கும். எனவே புகழும் பணமும் வரும். கடந்த கால புண்ணியங்களின் பலங்களை அனுபவிக்கும் காலம்தான் இது. விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் செய்த அனைத்து தானங்களுக்கும் தர்மங்களுக்கும் தற்போது பலன் கிடைக்கும் நேரம் இது. நீங்கள் கோவில்களில் போகும்போது உண்டியலில் போடும் பணம் ஒருவேளை உணவின்றி இருப்பவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்க பயன்படுத்தப்பட்டால் அதுவே இந்த உலகத்திலே மிக பெரிய புண்ணியமாகும். அது மட்டுமல்ல, நீங்கள் உண்டியல் போட்டாலும் தட்டில் போட்டாலும் எது ரீதியில் நீங்கள் கொடுத்தாலும் கடவுளுக்கு பணம் தேவையில்லை என்று நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டும். விருச்சிக ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் புத்திசாலித்தனத்தை அதிகரிப்பார்கள். நீங்கள் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுகளிலும் போட்டிகளிலும் பரிசு வெல்வீர்கள். கலைத்திறன் கொண்டவர்கள் அதை வெளிப்படுத்தி பரிசுக்களை வெல்வீர்கள். கடந்த காலத்தில் உங்களை விட்டு பிரிந்த உங்கள் காதலர்கள், காதலிகள் அல்லது கணவன்மார்கள், மனைவிகள் எல்லோரும் வாட்ஸ்அப் மூலம் மீண்டும் தங்கள் உறவை புதுப்பித்து கொள்ள வாய்ப்புகள் அநேகமாக உள்ளது. உங்கள் சக ஊழியர்கள், நண்பர்கள், உங்கள் சொந்த உறவினர்கள், காதலிகள், கணவன்மார்கள், மனைவிகள் மற்றும் என அனைவரும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும், இருந்துதான் ஆகணும் என்று விரும்பும் விருச்சிக ராசிக்காரர்களே, அவர்கள் அனைவரும்
2026 மே 26 முதல் உங்களுடன் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார்கள். 16 முதல் 28 வயதுக்குட்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களே, இது உங்கள் கண்களையே உங்களால் நம்ப முடியாத ஒரு காலம். நீங்கள் இதற்கு முன் பார்த்திராத காட்சிகளையும் அறிந்திராத விஷயங்களையும் காணவும் அனுபவிக்கவும் நேரிடும். நிறைய புதிய நகைகளும் ஆடைகளும் வந்து சேரும். விருச்சிக ராசியினரின் ட்ரெஸ் செலெக்ஷன் சொல்கிறது ஒரு சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவங்க செலக்ட் செய்கிற கலர்ஸு மற்றும் ட்ரெஸ்ஸினோட ஸ்டைலு எல்லாமே ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்கும். எல்லா மகிழ்ச்சிகளுக்கும் இடையில் ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் மற்றும் சாக்லேட்டு, கேக்கு சாப்பிடுவதே நிறுத்துங்கள். உங்கள் பற்களை மிகவும் சுத்தமாக வச்சிருங்கள். நீங்கள் எப்படியும் பல் மருத்துவரை சந்திக்க வேண்டியிருக்கும். அது தவிர்க்கிறது உத்தமம். 28 வயசு முதல் 55 வயசுக்குட்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையே மாய வலையில் சிக்க வைத்திருக்கும் மனைவி கணவன்மார்களாக இருக்கும் விருச்சிக ராசியினரே, இது உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். உங்களுக்கு உடனடியாக வருமானம் கிடைக்கும். தங்கம் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் கண்டிப்பாக ஓரளவுக்கு வாங்க முடியும். உங்களால் உங்கள் கடனை திருப்பி செலுத்த முடியும். அது மட்டுமல்ல, உங்களால் சம்பாதிக்கவும் முடியும். இனிமேல் உங்கள் வங்கி கணக்கில் உள்ள பணம் மெதுவாக அதிகரிக்கும். உங்கள் பிள்ளைகள் படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாட்டு செல்வார்கள். உங்கள் முக பாவனைகள் கொஞ்சம் மாறும், கொஞ்சம் அழகெல்லாம் கூடும். இதுவரை நீதிமன்றத்தில் இருந்த கணவன் மனைவி வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அது ஒரு விவாகரத்து வழக்காக கூட இருக்கலாம். உங்கள் வீடுகள் புதுப்பிக்கப்படும். சிறிய வீடுகள் வைத்திருப்பவர்கள் பெரிய வீடுகளை கட்ட விரும்புவீர்கள். எப்படி இருந்தாலும் நல்ல நேரம் காலம் பார்த்து வீடு கட்ட தொடங்குங்கள். நீங்கள் புதிய வாகனங்களே வாங்கலாம். தேவைப்பட்டால் மட்டுமே வாங்குங்கள். நம் நாட்டில் தேவையில்லாவிட்டாலும் வாகனம் வாங்குவது சகஜம். குருவின் பார்வையால் தற்போது அதிக எடை கொண்ட பல விருச்சிக ராசிக்காரர்கள் எடையை குறைக்க வேண்டும் என்று உணர்வீர்கள். கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் சாப்பிடாமல் இருக்காதீர்கள். அது மேலும் உங்களுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கி விடுவார். 60 வயதுக்கு மேற்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் உடலிலும் மனதிலும் வலிமை பெற்றிருப்பதே உணர்வீர்கள். உங்களில் சில ஆசைகள் நிறைவேறும். 60 வயதுக்கு மேற்பட்ட சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தற்போது திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது. கவனமாக சிந்தித்து முடிவெடுங்கள். தற்போது நிகழும் தற்காலிக கிரக சஞ்சாரத்தில் இவை அனைத்தும் நடக்கின்றன என்று புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணுங்கள். உங்கள் சொத்துக்களை முன்கூட்டியே பிரித்து அவற்றை யாருடைய பேரிலாவது எழுதுவதோ அல்லது வேறு எதையும் செய்யவோ வேண்டாம். எல்லாவற்றையும் அமைதியாக உட்கார்ந்து சிந்தித்து செய்யுங்கள். ஜோதிடம் என்பது நீங்கள் பிறந்த தருணத்திலிருந்து இறக்கும் தருவாய் வரை நீடிக்கும் என்று கூறப்படும் ஒரு சாஸ்திரம் அல்ல. மாறாக அது நீங்கள் பிறப்பதற்கு முந்தைய பல தலைமுறைகளுக்கும் நீங்கள் இறந்ததற்கு பிந்தைய பல தலைமுறைகளுக்கும் எழுதப்பட்டதுதான். விருச்சிக ராசிக்காரர்களின் தொழிலும் வியாபாரமும் கண்டிப்பாக தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். இதில் மிக முக்கியமானவர்கள் மருத்துவர்கள், லேபு வச்சிருக்கிறவங்க. லேபுன்னா ரத்தம் மற்றும் டெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வச்சுருக்குமே, அந்த மாதிரி வச்சிருப்பவர்கள், ரசாயன உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், உர உற்பத்தியாளர்கள், லேண்டு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறவர்கள் இருக்கிறார்களே அவர்கள், அப்புறம் இன்சூரன்ஸு கம்பெனிகளில் பணிபுரியவர்கள், கமிஷன் ஏஜென்சிகள் வைத்திருப்பவர்கள், கம்ப்யூட்டரில் வேலை புரிபவர்கள், டிராவல் ஏஜென்சி வைத்திருப்பவர்கள், தேநீர் கடையில் வைத்திருப்பவர்கள், அதுபோல் காஃபி சென்டர்கள் வைத்திருப்பவர்கள், இப்படிப்பட்ட வேலைகள் அனைத்தையும் செய்பவர்களுக்கு இது மிகவும் நல்ல காலகட்டமாகும். வருமானம் அதிகரிக்கும், வேலை புழுவும் அதிகரிக்கும். நிதி வணிகத்தில் இருப்பவர்கள், வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள், வங்கிகள் போன்ற சிறு சிறு நிறுவனங்களை நடத்துபவர்களும் வருமானமும் செல்வமும் அதிகரிக்கும். ஆனாலும் பணம் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். சில சமயங்களில் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அந்த கலையின் வடிவத்தின் உச்சத்தில் இருக்கும் விருச்சிக ராசி கலைஞர்களே, 1.5 ஆண்டுகளாக சரிவில் இருந்த உங்கள் கலைகளும் நீங்களும் பிரகாசிக்க தொடங்குவீர்கள். உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக்கும் வகையில் உங்கள் கலைகளே வடிவமைக்கப்படும். மிகுந்த செல்வமும் பெருகும்.
புகழும் பெருமையும் எல்லா இடங்களிலும் பரவும். கலைஞர்களுக்கு காதல் திருமணத்திற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன. வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேச்சாளர்கள் போன்ற வார்த்தைகள் மூலம் வாழ்க்கை நடத்தும் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பொன்னான காலமாக அமையும். பெண்களுக்கு, விருச்சிக ராசி பெண்களுக்கு இது மிகவும் நல்ல காலகட்டம். உங்கள் பணியிடங்களில் உங்களுக்கு சாதகமான அழகான சூழ்நிலைகள் ஏற்படும். அவை உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கும். பணம் எந்த தடையுமின்றி வந்து சேரும். மீன்பிடித்தல் மற்றும் மீன்பிடி தொடர்பான வேலைகளை செய்பவர்களுக்கு இது மிகவும் அழகான நேரம். இதுவரை இருந்து வந்த எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு உங்களுக்கு நல்லதே வரும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் நேரமாக அமையும் இந்த நேரம். உங்கள் செலவுகள் இன்னும் கட்டுக்கடங்காமல் இல்லை என்றால் இனிமேல் அது கட்டுக்கடங்கும். தங்கள் படகு அல்லது மோட்டார்களை அவ்வப்போது பழுது பார்க்கப்படும் நிலைமையை மாறி எல்லாம் ஒன்று சரியாகிவிடும். பணமும் லாபமும் இருக்கும். ஊழியர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். காவல்துறை மற்றும் இராணுவம் போன்ற துறைகளில் பணிபுரியும் பல விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பே பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் காண்பார்கள். இல்லையென்றால் அது இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். இருப்பினும் உங்கள் வேலையில் சற்று நெகிழ்வுத்தன்மையுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக காவல்துறையில் இருப்பவர்கள் மக்களால் விரும்பப்பட முயற்சி செய்யுங்கள். உங்கள் பிடிவாத குணத்தை குறைத்து கொள்ளுங்கள். இந்த ஒரு குரு பெயர்ச்சி காலம் விருச்சிக ராசி பெண்களுக்கு ஒரு நல்ல நேரமாக அமையும். அடகு வைத்து கைவிட்டு போன தங்க நகைகள் திரும்ப கிடைக்காவிட்டாலும் வேறு சில, அதேபோல இல்லையென்றாலும் வேறு டிசைன்களில் நகைகள் வாங்கி மகிழலாம். நீங்கள் நிறைய வீட்டு பொருட்களை வாங்கி மகிழும் காலம் இது. புது நகைகளும் புது ஆடைகளும் உங்களுக்கு வந்து சேரும். புது நகைகளும் ஆடைகளும் அணிந்து கோவில்களிலும் திருமணத்துக்கும் செல்லலாம் என்று நினைத்து விடும் தருணம் இது. நீங்கள் தெருக்களில் செல்லும்போது பெண்கள் உங்களை உற்று பார்ப்பார்கள். ஆண்களும் உங்களை ஓரக்கண்களால் பார்ப்பார்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்வதே இனிமேல் சட்டமாக இருக்கும். அப்போது நீங்கள் சொல்லும் ஏற்கனவே அப்படித்தான் என்று. உங்கள் பிள்ளைகள் உங்களை மிகவும் நேசிக்கும் நேரம் இது. உங்கள் சகிப்புத்தன்மையும் அன்பும் அதிகரிக்கிற நேரம்தான் இது. நீங்களும் சற்று ஆடம்பரமாக இருப்பீர்கள். சில ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். சமையலறைக்கும் வீட்டிற்கும் புதிய மின்னணு பொருட்களை வாங்குவீர்கள். உங்கள் சேலைக்கும் பிளவுஸுக்கும் பொருத்தமான காலணிகளை தேடும் நேரம் இது. மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, மந்திர தந்திரங்கள் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் மந்திர தந்திரங்களுக்கான அதிக விருப்பத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். மந்திரங்கள், தந்திரங்கள் உங்கள் வெற்றிக்கு உதவும் என்று நீங்கள் நம்பினால் அது நடக்கட்டும். வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள், தற்போது மிகுந்த கவலையுடன் இருக்கிறவர்கள், வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். மேலும் மன அமைதியும் பணமும் கிடைக்கும். சில நேரங்களில் வேலை விரும்பிய இடத்திலிருந்து சற்று தொலைவில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு செல்ல விரும்புபவர்கள் கடல் கடந்து செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். கல்ஃப் நாடுகளில் உள்ள பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து மற்ற விஷயங்களை முன்னுக்கு வையுங்கள். 2026 அக்டோபர் 20ஆம் தேதி முதல் குரு உங்கள் 10ஆம் வீட்டில் வந்து அமரப்போகிறார். 10ஆம் வீடு என்பது, அதாவது குரு சிம்ம ராசியில் வந்து உட்காருவார். எனவே குரு அங்கு இருந்து 2, 4, 6 ஆகிய வீடுகளை பார்ப்பார்கள். இது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதுதான். இந்த காலகட்டத்தில் உங்கள் சுகங்களுக்காக நிறைய பணம் செலவழிப்பீர்கள். தேவைப்பட்டால் மட்டுமே செலவு செய்யுங்கள். கடன் வாங்கி சுகங்களுக்காக செலவு செய்யாதீர்கள். எப்படி இருந்தாலும் உங்கள் வார்த்தைகள் இனிமையாக இருக்கும். உங்கள் தாயுடனான உறவு சற்று வலுப்பெறும். சிறிய மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்காமல் பலர் உங்களுக்கு கடன் கொடுக்க தயாராக இருப்பார்கள். வங்கிகள் கூட உங்களை கூப்பிட்டு கடன் கொடுக்க தயாராக இருக்கும். இரவில் பயணம் செய்வதே இந்த காலத்தில் கண்டிப்பாக தவிர்க்கவும். சாலையில் உள்ள விதிகளை பின்பற்றி பயணம் பண்ணவும். யாரையும் நம்பி அதிக அளவு பணத்தை கடன் கொடுக்கவும் வேண்டாம், கடன் வாங்கவும் வேண்டாம். அக்டோபர் 20ஆம் தேதி முதல் 100-120 திவசம் குரு சிங்கத்தில் இருக்கும்போது வெளிநாட்டுகளுக்கு செல்வதற்காக யாருக்கும் பெரிய தொகைகளை நம்பி கொடுக்க வேண்டாம்.
ஜூன் 2027 வரை. மறுபடியும் குரு பகவான் கடகத்தில் உங்கள் 9ஆம் வீட்டில் இருப்பார். அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் குறிப்பாக திருமண வயதுடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் நடக்கும். உங்கள் மனதிற்கு பொருத்தமான மணமகள் மற்றும் மணமகனே காண்பீர்கள். காதலித்து திருமணம் செய்ய முயற்சி செய்யாதீர்கள். மேலும் நீங்கள் பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவீர்கள். சிலர் தங்கள் வாழ்க்கை துணை மூலம் செல்வத்தை பெறுவார்கள்.